எங்க போறாங்க? செல்ல ஜெயிலுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குடா. இல்லடா டிக்கெட் எடுத்து லைட் ப்ரூஃப் இல்லைன்னு மாட்டேன்னு சொல்ல போறானுங்க. அதான் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. சிவா சொல்லுங்க, உங்களுக்கு போன ஜென்மம் ஞாபகம்லாம் வருதா? அதை பார்த்தா இங்கதான் என்ன போச்சாங்க எடுத்தோட கதையை பிடிச்சிட்டேன். கொஞ்சம் சாரி சிவா சொல்லுவீங்கன்னு பார்த்தா என்ன சிவாரிங்க வந்த உடனே தூக்கிட்டு போச்சாங்க. வாய் 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 இருட்டா இருக்கு. ஆயில் மில்லா பல ஹிஸ்டரி தெரியுது உனக்கு. எல்லாம் சொன்னாங்க யூடியூப்ல, நானும் கேட்டுக்கிட்டேன். உனக்கு ஏதாவது தெரியுமாடா? ஓ, எல்லாரையும் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. அப்போ வந்து டோன்ட் டச்னு தெளிவா போட்டிருக்கு. சிவா சொல்லுங்க சிவா, நீங்களா அதை அடி வாங்குறது? பட்டக்ஸ்ல 3 கோடு போட்டிருக்காங்க. இது எங்க அப்பா. அடா பாய், நைனாவை எப்படி பண்ணிட்டீங்களா? எல்லாம் நம்ம ஆளுங்க தான். இது அது எங்க அப்பானா, இது உங்க அப்பா இருப்பாரு. எல்லாம் அந்த காலத்துல இருந்தவங்க தான். இங்க நிக்கிறேன். எதுக்குடா நம்ம கைடு? நீ தான் சொல்றியா? சொல்லு. இல்ல ப்ரோ, சொல்லிட்டேன். அதான் யூடியூப்ல தான் பார்த்தேன் நானும். மேல டெரஸுக்கு போனா இந்த மாதிரி இது வந்து ஒரு விங்கு, அது செகண்ட் விங் இருக்குது. ஆமா, அந்த மாதிரி 7 விங்ஸ் இருந்தது. அவன்தான் ஜெயில போட்டான். நம்ம அந்த சைடு போவோம். அங்கிட்டு போவோம். கிட்டு வேட்டா இங்க எங்க போனாங்க? நீ எங்க உள்ள போய் ஐக்கிய போயிட்டாட்ட. நல்லா இருக்கேப்பா ரூமு. உள்ள ஒரு விசித்திர மிருகத்தை போச்சு. சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? கள்ளக்கடை கடத்துனீங்களா? சாராயம் கடத்துனீங்களா? ஆமா, சொல்லுங்க. ஸ்பிரிட்டை கடத்திட்டு வந்திருக்காரு சென்னையில இருந்தீங்க. எப்படா திறக்குது? சிவா எப்படா போட்டுன? ஓஹோ, அதான் இங்க தெரிகிட்டு இருக்கு. ஆமா, இங்க வச்சா அவளை திறந்துருவாள்ல. ஓகே ஓகே, இங்க இருக்கு பார்த்தாப்பா. இது தெரியாம போச்சே. என்ன தாப்பால் போடுங்க ஃபர்ஸ்ட், நான் வெளில வந்துடுவேன். தாப்பால் போட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க, ரஜினி படம் டைலாக் சொல்லுங்க. நல்லது பண்ணீங்களா? அதெல்லாம் நம்ம பண்ற மாதிரி. சரி, டாட்டா. லோகேஷ் இருங்க, அடுத்த ஆள் வருவாங்க. விசித்திர மிருகம் முந்தைய ஒன்று இருக்கிறது, திறந்து விட்டு போங்க. எதனா ரூமுக்குள்ள போறோம்னா சொல்லிட்டு போ. நாங்க மட்டும் விட்டு போயிட்டோம்னா தண்ணி நைட்டு ஃபுல்லா இங்கதான் இருக்கணும்.
உள்ள ஒரு ஃபேனை பாருங்களேன், ஐடியா இல்லாத பசங்க உள்ள ஒரு ஃபேனை போட்டா நைட்ல இந்த லாட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணிருக்கலாம். நல்ல ஐடியாதான். அத்தனை ரூம் அவங்க 2000 3000 கொடுத்து தங்கிட்டு இருக்கிறானுங்க. சிம்பிளா 200 300 ஒரு ஃபேனை மட்டும் போட்டா நல்லதா. பெட்டு போடலாம்டா. பெட்டு போடலாம் வச்சுக்கோங்க. யாரும் கூப்பிடுறாங்க நம்ம. யாரும் இல்லப்பா. கேமராவா? ஆமா. இந்த மேல வீர் சிவார்கரா என்னவோ அவர் பேரு. அவரோட செல்லுமே இங்க மேலதான் இருக்குதான். யார் அவரு? அவரு தான் இங்க இருந்த இந்த நம்ம இப்ப அந்த ஏர்போர்ட்டோட பேரும் வீர் சிவர்கர். ஆமா ஆமா. ஏர்போர்ட் தான். அவர் தான் இங்க இருக்கிறதுல மெயினா இந்த கைதிகள் எல்லாருக்கும் மெயினா இந்த வருஷம் சொன்னாங்க. அப்பவே ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காப்ல. ஆமா, அவருக்கு தனியா செல்லு வச்சு அதுக்கு இந்த இப்ப இதுலாம் உள்ள இங்க மட்டும் கேட் வச்சிருக்கல, அவரோட செல்லுக்கு அந்த ஒரு கேட்டு, அது இல்லாம வெளியில இப்படி ஒரு கேட்டு இருக்கும். அந்த அளவுக்கு எப்படி வச்சாலும் குரங்கு மாதிரியான் போல மனுஷன், கம்பி நடுவில் போட்டு போடுவாரு போல. அதனால அவருக்கு டபுள் கேட் அவருக்கு நல்லதா இருக்கும் நினைக்கிறேன். மேல போலாமா? போலாம். டெரஸ் வரையும் போலாம். டெரஸ்ல இருந்து பார்க்கும்போது இந்த 3 விங் வந்து இப்போ 2 3 தான் இருக்கு. அந்த ஓகே. என்ன பார்க்கலாம்? இது கிளீனா இருக்கு. லைட் போட்டுருக்காங்க. அது அஞ்சலி செலுத்திருக்காங்க போல. உள்ள போலாம். அதுக்கு யாராவது பாப்போம். ஜெய் தட்டு. அந்த தட்டு சார் அது பையாவா சஞ்சய் சச்சினானந்த சஞ்சய் ஜெயில் தட்டா இது. சரி, நான் நேரு மாமா மாதிரி மண்ணில் பற்றியும் சுற்றுவாங்க. அவங்க வாங்க உள்ள வந்துட போறாரு பாட்டுன்னு ஒளி பந்தர வர மாதிரி. போலாமா? இதுதான் சொன்னியா? அதே தானே, செகண்ட் ஃப்ளோர். அப்போ லைட்டு கூட இருந்திருக்காதுடா. அதான் சோலார் இன்சார்ஜ் காமிக்கிறியாடா? போர்டு போடலையா? கொஞ்சம் நீட்டா இருக்கு. அது எல்லாத்துலயும் அது மட்டும் நீட்டா இருக்குடா. ஃபர்ஸ்ட் இது மட்டும் இதுதான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போகுது, இப்படி ஒன்று போகுது, இப்படி ஒன்று போகுது. கேட்டுங்களா? ठीक है, थैंक यू. ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கான்டா சிவா. சிவா, நீ எல்லாம் இருந்தா என்ன பண்ணிருப்ப இந்த காலத்துல? ஜெயில சோறு போடுறீங்களா சார்? நம்ம அப்படி இருந்து இந்த சண்டை போடுறது, சாமான தூக்கிறது, இந்த பாருங்க நான் சொல்லுங்க. போட்டு இருக்கு. இங்க இருந்து நம்ம போகும்போது தான் இந்த 20 rupeesல வர அந்த ஒரு இது தெரியும் பாத்தீங்களா, ஒரு லைட் ஹவுஸ். அது வந்து இங்க இங்க அந்த இங்க இருந்து ஹேவலாக் நல்லா இருக்குது. அப்படியே இங்க இருந்து ஹேவலாக் ஐலாண்டுக்கு போற அந்த போற வழியில தான் அந்த ஒரு தீவு இருக்குது. அந்த தீவு சென்டர்ல ஒரு இது இருக்கும், லைட் ஹவுஸ் ஸ்ட்ரக்சர்ல. யாரையும் தூக்கிட்டு போறாங்க. ஏன்டா மேல போவோம். ஹாஸ்பிட்டலா பக்கத்துல? வா 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 மேல போ.
இங்கேருந்து சோலா பேனல்ஸா நம்ம கண்ணில் அது ஒன்றும் பட்டுருண்டா எங்கே போனா. ஆமா, எனக்கு இப்பெல்லாம் லைட்னிங் அரெஸ்ட் தான் மேக்ஸிமம் என் கண்ணில் மாட்டுறது. எங்க போனாலும் லைட்னிங் அரெஸ்ட் இருக்கா. இது ஹாஸ்பிட்டல் தான் போனேன்னா பாருங்க ஸ்ட்ரக்சர் அதோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கான பொருள்லாம் எல்லா இடத்துலையும் ஷீட்டு போட்டுறாங்க. இங்கே ஃபுல்லாகவே ஷீட் தான். இந்த பரத் பையன்கிட்ட அத்தனை வாட்டி சொல்லலாம். என்னவா பரத்து தான் ஷீட்டு. நம்ம சென்னையில் ஷீட் ஒர்க் பண்ணுறோம். நம்ம ஆளுங்க இப்போ நம்ம கம்பெனியில் தான் இருக்கலாம். அதெல்லாம் அந்த மாதிரி பஸ்ஸை பிடிச்சி வரட்டா வாழ்க்கையை எங்கேயோ ஓட்டிடலாம். சீட்டு போட்டுக்கினே இருப்பாங்க. ஆமா, அவன் இன்னும் குரங்கு பையன் ப்ரோ. இங்க இருந்து அங்க ஆவான்ப்பா. அவனெல்லாம் இங்க எத்தனை வந்து விடணும். இங்க எத்தனை வந்து விட்டா இங்க வேலை செஞ்சுட்டே இருப்பான். கபால்னு எதிரி குச்சி அங்க ஓட்டுருவான் அந்த சீட்டுக்கு. சார் இங்க ஸ்க்ரூவை போட்டு வந்துடுறேன் சார், இருங்க சார். அங்க இருந்து அந்த சீட்டுக்கு தான் ஆவான். இப்படிதானே இருக்கணும். அதுதான் சொல்றேன், அவனை கூட்டின்னு வந்து இங்க விட்டுருக்கணும். ஒரு 2-3 வருஷம் அங்க வேலை செஞ்சானா லைஃப் செட்டில் ஆயிருன்ற. ஆமா, அந்த அளவுக்கு செய்வான் பையன். அந்த ஐலாண்டுக்கு போகிறோம். அதுக்கா போகிறதுக்கு எதனா பாசிபிலிட்டிஸ் இருக்குதான்னு பார்ப்போம். ஓகே, டிக்கெட் எவ்வளோன்னு கேட்போம். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற பீச்சில் உட்காந்து ஒரு நாள் முன்னாடி ப்ரீ புக்கிங் பண்ணுவோம். நான் திரும்பியும் பார்க்க நம்பரா பெரிய ஜெயில் கொடுப்போம். பெரிய ஜெயில் இவ்வளோ ஜெயில் இருக்கு, ரெஸ்ட் ரூமே இல்லையாடா? அதுதான் ஃபுல்லாக தெரிஞ்ச மாதிரி. நீ அக்யூஸ்ட் இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லக்கூடாது. அவங்க உன்னை பார்த்து சிரிச்சுட்டு போறாங்கடா. அக்யூஸ்ட் சார் என்ன பண்றீங்க சார்? கையில முறுக்க பிடிச்சிருக்கீங்க. நீ சொன்னல வெளில எகிரி வச்சிட மாட்டாங்க. இந்த சைடில் வச்சா கை காலெல்லாம் வஞ்சிக்கும். எல்டி கவர்னரா? என்னது? எக்ஸாக்ட்டா அங்க பாருங்க, ஒரு ஜன்னல் ஈக்குவலா இருக்கு பாருங்க. கேலரி ஆஃப் அண்டமான் இன் தி ஓல்டன் டேஸ். வரேன், உள்ள போயிட்டு வரலாம் வா. ஓ 1864 அப்பா, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். 67 இதாக இருக்கு. இது பாரு, தாஜ்மஹால் மாதிரி இருக்குது. என்ன அது? இதான நம்ம அங்கே பார்த்தோம். இது பார்த்தோம் பாருங்க. சிவா, நீங்க அக்யூஸ் சிவா, நல்லா போஸ்ட் கொடுங்க. என்ன வக்காண்டா மாதிரி கொடுக்குறீங்க? இது பேண்டா மாதிரி இருக்கு. வீடியோவா?